கோயம்புத்தூரில் நல்லாயன் குரு மடத்தில் நான் படித்தேன் நம்ம ஃபாதருக்கு. அங்கே படிக்கின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமையானதும் நாங்கள் களப்பணிக்காக பங்குக்கு போவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பங்குக்கு போயிட்டு அங்கே மறைக்கல்வி கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் யூத்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் லிட்டர்ஜிக்கான எல்லாம் தயாரி பண்ணிவிட்டு மீண்டும் நாங்கள் சாயங்காலம் நாங்கள் எங்களுடைய குரு மடத்திற்கு திரும்புவோம். அப்போ திரும்புகின்ற பொழுது என்னில் ஒரு தாக்கம் ஏற்பட்டது. என்னவென்றால், அந்த பேருந்திலே பயணிக்கின்ற பொழுது எப்போ போயிட்டு வரும்பொழுதுதான் அந்த கோயம்புத்தூர்னாலே கொஞ்சம் எல்லாம் அந்த எல்லாம் கலந்த ஒரு நிலையில் இருக்கும். எல்லாம் அந்த வட நாட்டர்களும் அப்புறம் இந்த பக்கம் நம் தமிழ்நாட்டிலும் கொங்கு கேரளா எல்லாமே கலந்த ஒரு நிலையில் அங்கே இருப்பாங்க. அந்த பஸ்ஸில் போயிட்டே இருக்கும் பொழுது கூட்டம், சரியான கூட்டம். அந்த பஸ்ஸில் ஒரு தாக்கம். அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் என்னில் கேட்டது. எல்லாம் அங்கங்கே சலசல பலபலன்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்களும் ஒரு பரபரப்பான ஒரு வேலை. அந்த சத்தத்தில் ஒரு குழந்தையினுடைய அந்த அழுகை, அந்த சத்தத்தில் ஒரு குழந்தையினுடைய அழுகை கேட்டுக்கொண்டிருந்தது. இதை நான் யோசித்து பார்த்தேன். அந்த குழந்தையினுடைய சத்தத்தை யோசித்து பார்த்தேன், அந்த குழந்தையினுடைய அழுகையை. இந்த அழுகை ஏன் அந்த இடத்தில் அந்த குழந்தை அழுதுகின்ற பொழுது அந்த குழந்தை வேறொரு நபரிடம் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டு தாய் வேறு இடத்து உட்கார்ந்தது. ஏன்னா கூட்டத்தில் என்ன பண்ணுறது, குழந்தைய அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க தனியாக நிற்கிறாங்க. சரி, அங்கே தனியாக நின்றுந்தாங்க. அம்மாவை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்குது. அந்த குழந்தை நிறுத்தவே இல்லை, அழுதுகிட்டே இருக்குது. ஏன்னா வேற யாரோ ஒரு கையில் குழந்தை வேற ஒரு கையில் அந்த குழந்தை இருப்பதை உணரக்கூடியது. அம்மா அங்கே இருக்காங்க, இப்போ யாருக்கிட்ட இருக்க ஒரு பயத்திலே அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. அதை கேட்கின்ற பொழுது அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியாக என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆயிச்சு செல்லம் அழாத, என்னென்னோ செய்கிறாங்க, என்னென்னோ அவங்ககிட்ட அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. குழந்தை அழுதாற்பல்ல. அப்புறம் அந்த அம்மா கிட்ட வந்தவனே மறுபடியும் தூக்கும் பொழுது அந்த குழந்தை சிரித்தது, அமைதியாக அந்த குழந்தை உறங்கியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது யதார்த்தமாக எல்லா இடத்திலும் நடக்கின்ற ஒரு நிலை. தாயை தொடுகின்ற அந்த உணர்வு குழந்தைக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது. இதோ இந்த விழா